இப்போ ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சென்னையில் அந்த எக்ஸாம் ரைட் பண்ணி முடித்தவங்க உங்களுடைய மதிப்பெண் ஆனது 30 அல்லது 30 மதிப்பெண்களுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் அடுத்த ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த ஷார்ட் லிஸ்ட்டு விடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரும் சொல்லி நம்ம வருமா வராதான்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக 30 மார்க்கு மேலே எடுத்தவங்க அது எப்படி எதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72க்கு அப்ளை பண்ணவங்க 8400 பேர் நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் நம்பர் 73க்கு அப்ளை பண்ணவங்க அப்ராக்சிமேட்டாக 5200 பேர். ஸோ ரெண்டையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா மொத்தமாக அந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்குமே அப்ளை பண்ணவங்க கவுண்ட் வந்து 14100 பேர். கரெக்டாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 14000 பேர் பார்த்தீங்கன்னா இந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்குமே அப்ளை பண்ணவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு விட்டாங்க பார்த்தீங்களா, அதில் துல்லியமாக 1155 நபர்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எக்ஸாம் அவங்களாம் எழுதுறதுக்கு முன்னாலேயே. அப்போ இந்த 14100ல் 1155 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே மொத்தமாக ஒரு 12945 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டே பப்ளிஷ் ஆகிருக்கும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12000 பேருக்கு தான் ஹால் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பப்ளிஷே பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் என்ன சிக்கல் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்னையில் தான் நடக்கும்னே தெரியாதனால அப்படி சில பேர் அப்ளை பண்ணதுனால நிறையா பேர் இந்த எக்ஸாம் எழுத போகலை. ஒரு அப்ராக்சிமேட்டாக 60% ஒரு ஹாலுக்கு மட்டும் இல்லை ஒரு சென்டருக்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக சென்னையில் 10 சென்டராக எடுத்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உறுதியாக 60% நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் அப்படின்றது ஆகியிருக்காங்க. அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா எலிஜிபிளாக ஹால் டிக்கெட்டை பப்ளிஷ் பண்ணி அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணவங்க ஒரு 12000 நபர்கள். அப்படின்னா அதில் ஆப்சென்ட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 7000 பேர் இருக்காங்க. கண்டிப்பாக 7000 பேர் இருக்காங்க ஆப்சென்ட் ஆனது மட்டுமே. அப்போ உண்மையிலேயே ஹாலில் போய் உட்காந்து எக்ஸாம் எழுத போனது எத்தனை பேருனா, உட்காந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணுற நபர்கள் பார்த்தீங்கன்னா நான் 5178 பேர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்படி ஒரு 5000 பேர் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடித்ததே. நான் சொல்கிறது இந்த 5178 நபர்கள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து 2 நோட்டிஃபிகேஷனுக்குமே போத் நோட்டிஃபிகேஷன் 72 73 நோட்டிஃபிகேஷன் சேர்த்தே சொல்கிறேன். இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் அப்ளை பண்ணவங்க இருப்பாங்க, இல்லாட்டி 2 நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருப்பாங்க. பட் நான் ஓவராலாக பார்க்கும்போது இந்த 5000 பேர் அப்ராக்சிமேட்டாக இந்த எக்ஸாம் மட்டும் கண்டிப்பாக எழுதி முடிச்சிருப்பாங்க. இவ்வளோ பேர் தான் எழுதியே முடிச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடலாம். இப்போ அதில் வேகன்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 392 வேகன்சி அப்படின்றது கிடையாது. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 84 வேகன்சி கம்மி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 308 வேகன்சியாக நம்ம ரவுண்டாக ஒரு 300 வேகன்சியும் வச்சுக்கலாம். இதில் வந்து 1:5 ரேஷியோ படி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த செலெக்ஷன் ப்ரொசீஜருக்கு அவங்க கூப்பிடணும். அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படி தான் கூப்பிடணுமா. அப்போ வந்து 1500 பேர் அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. பட் இந்த எக்ஸாம் எழுதுனது எவ்வளோ பேர் தான் இருக்காங்க, ஒரு 5000 சம்திங் தான் இருக்காங்க. 5000 நபர்கள் அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தேவை 1500 பேர் தான். அப்படின்னா மிச்சம் உள்ளது இந்த 3500 பேரை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவுட்டு, அவங்கள மட்டும் தான் வெளியேற்றுவாங்க. அப்போ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய காம்படிஷனோ இல்லை ஒரு காம்படிஷனே சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க வெளியேற்றுறது மிச்சம் உள்ள 3500 பேரை, பட் 1500 பேர் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்படி சொன்ன உடனே இந்த கால்குலேஷனை பார்த்த உடனே உங்கள் மைண்டுக்கு என்ன தோணியிருக்கும், அப்போ கட் ஆஃப் வந்து 35+ இருக்க போகுது அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் மைண்டுக்கு வந்து கண்டிப்பாக தோணியிருக்கும். அப்படி தானே 35 அல்லது 35+ தான் கட் ஆஃப் இருக்க போகுது அப்படின்றது தோணியிருக்கும். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் நடந்தால் அது என்ன விஷயம்னா, ப்ரிலிமினரி சிவி அவங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ரிட்டன் எக்ஸாமுக்கும் ப்ராக்டிக்கலுக்கு இடையில் அந்த ஷார்ட் லிஸ்ட் விட்டதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலுக்கு முன்னால் ப்ரிலிமினரி சிவி அப்படின்றத அவங்க நடத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அது எப்படியும் ஒரு 500 பேர் ஆப்சென்ட் ஆகத்தான் செய்வாங்க. ஆமாம், அதில் வந்து எப்படின்னு டிகிரி படித்தவங்க போக முடியாத சூழ்நிலை ஒரிஜினல் டிசிக்கு என்ன பண்ணுறது தவிச்சுக்கிட்டு எப்படியும் மினிமம் ஒரு 500% ஆப்சென்ட் ஆக தான் செய்வாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 30+. ஆமாம், 30 அல்லது 30 மதிப்பெண்ணுக்கு எடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஷார்ட் லிஸ்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். ப்ரிலிமினரி சிவி கண்டிப்பாக வச்சாங்க அப்படின்னா ஓகேங்களா. ஒரு ப்ரிலிமினரி சிவி வைக்கல அப்படின்னா தான் 35+க்கு நான் ஆல்ரெடி சொன்ன கட் ஆஃப் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ப்ரீவியஸ் வீடியோவில். அதான் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி 35+லாம் வெயிட் பண்ணலாம். பட் ப்ரிலிமினரி சிவி கண்டிப்பாக வைப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம நாளைக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிக்கு ரிக்வெஸ்ட் வைக்க போகிறோம். ப்ரிலிமினரி சிவி கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க நம்பலாம். விஷயத்தை எடுத்து சொல்லும் போது ஸோ அவங்க என்ன நியாயமோ நியாயப்படி நடப்பாங்களே, ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்.